வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்க எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ண இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. மார்க்கெட்ல நிறைய நேரம் நாம வெளியில பாக்குற விஷயங்களுக்கும் உள்ள நடக்கிற உண்மைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆமா. சோ இந்த மாதிரி மார்க்கெட் குழப்பங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்த இப்போ நாங்க புதுசா போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இதுல உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபைலோட ஒரு டீடைல் அனாலிசிஸ் கிடைக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நாம டைரக்டா விஷயத்துக்கு போயிடலாம். 6 பங்குகள் 3 வித்தியாசமான கேட்டகரிஸ். முதல்ல அரசாங்கத்தோட திட்டங்களால அதிக கவனம் பெற ஒரு துறையிலிருந்து ஆரம்பிக்கலாம். தி growth அண்ட் மொமெண்டம் பிளே. இங்க நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து சக்தி பம்ப்ஸ். ஓ, சோலார் மற்றும் இரிகேஷன் தீம்ல இயங்குற நிறுவனமாச்சே. அதேதான். இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ பார்க்கும்போது FY25ல மிகச்சிறப்பான growth காட்டியிருக்காங்க. ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட்ல ஒரு அபாரமான ஏற்றம். கவர்மெண்ட் சோலார் ஸ்கீம்ஸோட முழு ஆதரவும் இவங்களுக்கு இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய பாசிட்டிவ். வேல்யூவேஷன் கூட பாத்தீங்கன்னா சுமார் 21 PE அப்படிங்கிற அளவுல ரீசனபிளாவே இருக்கு. ஒரு இன்வெஸ்டரா இத பாக்கும்போது லாபம் பல மடங்கு வளருது, அரசாங்க ஆதரவு இருக்கு, வேல்யூவேஷனும் சரியா இருக்குன்னு தான் தோணும். ஆனா பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் உற்று கவனிக்கும் போது ஹை ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி தென்படுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வித்த பொருளுக்கான பணம் கைக்கு வர்றதுல பெரிய தாமதம் இருக்கு. பேப்பர்ல கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் இருந்தாலும் பேங்க் அக்கவுண்ட்ல அந்த பணம் வரலனா அது ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ இஷ்யூவா மாறாதா? கண்டிப்பா மாறும். பேப்பர்ல இருக்கிற லாபத்துக்கும் கையில இருக்கிற பணத்துக்கும் உள்ள இந்த இடைவெளி தான் பல முதலீட்டாளர்களை மாட்டி விடுது. இப்போ அரசாங்க திட்டங்களை நம்பி இருக்க கம்பெனிகள்ல எக்ஸிகியூஷன் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஓ, அதாவது அந்த ப்ராஜெக்ட செஞ்சு முடிக்கிற ரிஸ்க் சொல்றீங்களா? ஆமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அரசாங்கம் ஒரு பெரிய சோலார் பம்ப் திட்டத்தை அறிவிக்கிறாங்க. சக்தி பம்ப்ஸ் அந்த ஆர்டரை எடுத்து பம்புகளை உற்பத்தி செஞ்சு சப்ளை பண்றாங்க. அக்கவுண்ட் புக்ல பொருளை வித்த கணக்கு ரெவென்யூ ஆகவும் அதுக்கான லாபம் ப்ராஃபிட் ஆகவும் பதிவாகிடும். சரி. ஆனா அரசாங்கம் அந்த பணத்தை உடனே கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கான பில் பாஸ் ஆகி பணம் கம்பெனியோட கைக்கு வந்து சேர 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கூட ஆகலாம். ஓஹோ, அதாவது கம்பெனி அடுத்த கட்ட உற்பத்தியை தொடங்கணும்னா பழைய பில் எல்லாம் செட்டில் ஆகுற வரைக்கும் அவங்க கையில பணம் இருக்காது. எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல தான் வாக்கிங் கேபிட்டல், அதாவது அன்றாட தொழிலை நடத்துறதுக்கான பணத்தோட தேவை வருது. பணம் கைக்கு வராததால கம்பெனி தான் சொந்த பணத்தையோ இல்ல பேங்க்ல கடன் வாங்கியோ தான் அடுத்த ஆர்டருக்கான மூலப்பொருட்களை வாங்கணும். எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளமும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா. அரசாங்கத்தை அதிகமா சார்ந்திருக்கும் போது இந்த கேஷ் ஃப்ளோ சுழற்சி ரொம்ப ஈஸியா உடைஞ்சு போற அபாயம் இருக்கு. அதனால தான் இது ஒரு ஹை growth, அதே சமயம் ஹை ரிஸ்க் ஸ்டாக். முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இவங்க பணத்தை எவ்வளவு சீக்கிரம் வசூல் பண்றாங்க அப்படிங்கிற கேஷ் ஃப்ளோவை உன்னிப்பா கவனிக்கணும். கேஷ் ஃப்ளோ நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த கம்பெனியால அந்த வளர்ச்சியை தக்க வைக்க முடியும். கரெக்ட். சக்தி பம்ப்ஸ்ல இருந்து நாம ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டோம். அரசாங்கத்தோட பணம் வர வரைக்கும் காத்திருக்கிறது கொஞ்சம் ஆபத்தானதுதான். சரி, அரசாங்கத்தை சார்ந்திருக்க ஒரு growth பங்குல இருந்து தப்பிச்சு ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சிக்கு தேவையான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய MNCக்கு இப்ப மாறுவோம். நீங்க சீமென்ஸ் லிமிடெட் பத்தி பேச போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, த பிரீமியம் டைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமென்ஸ் தான். இவங்களுக்கு ஜெர்மனில உள்ள பேரண்ட் கம்பெனியோட வலுவான பேக்கிங் இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கிற இன்ஃப்ரா மற்றும் கேபெக்ஸ் பூமோட நேரடி பயனாளி இவங்க தான். ஆட்டோமேஷன், பவர் சிஸ்டம்ஸ்லாம் பண்றாங்க. ஆமா, மிக முக்கியமா இது ஒரு டெட் ஃப்ரீ, அதாவது துளியும் கடன் இல்லாத மற்றும் ரொம்பவே ஸ்டேபிளான பிசினஸ். ஆனா இவ்ளோ சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இதோட வேல்யூவேஷன் வந்து சுமார் 76 PE இருக்கு. ₹1 லாபமா சம்பாதிக்க நான் ₹76 கொடுத்து இந்த பங்கை வாங்கணும். இது ரொம்ப அதிக விலை இல்லையா? பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும். அடுத்த 10 வருஷத்துக்கான growth எல்லாமே ஏற்கனவே விலையில பிரைஸ்டு ஆயிருக்கு. இனி இந்த பங்கை வாங்கினா லாபம் ரொம்ப மெதுவாதான வரும். இப்ப ஒரு பிரீமியம் லக்ஸரி காரை வாங்குறதுக்கும் ஒரு ஹைவேல இருக்கிற சுங்கச்சாவடிய, அதாவது ஒரு டோல் பூத்தை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சீமென்ஸ ஒரு சுங்கச்சாவடி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். எப்படி சொல்றீங்க? இந்தியால எங்க ஒரு புது ஃபேக்டரி கட்டினாலும், எங்க ஒரு புது ரயில்வே ப்ராஜெக்ட் வந்தாலும் அதுக்கான ஆட்டோமேஷன் மற்றும் பவர் டெக்னாலஜியை சீமென்ஸ் மாதிரி நிறுவனங்கள் தான் கொடுக்க போறாங்க. அந்த சுங்கச்சாவடி ஆரம்பத்துல வாங்குறதுக்கு நீங்க மிகப்பெரிய தொகையை, அதாவது இந்த 76 PE கொடுக்க வேண்டியிருக்கலாம். சரி. ஆனா அது டெட் ஃப்ரீயா இருக்கிறதால எதிர்காலத்துல அந்த வழியா போற ஒவ்வொரு வாகனத்துக்கிட்ட இருந்தும், அதாவது ஒவ்வொரு இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ல இருந்தும் அவங்களுக்கு தொடர்ந்து பணம் வந்துட்டே இருக்கும். அதாவது இந்த கம்பெனியோட குவாலிட்டி மற்றும் சர்டனிட்டிக்கு ஒரு பிரீமியம் கொடுக்குதுன்னு சொல்றீங்க. கச்சிதமா சொன்னீங்க. இது ஒரு லாங் டேர்ம் காம்பவுண்டர். குறுகிய காலத்துல இதுல பெரிய ஏற்றம் இருக்காதுங்கிறது உண்மைதான். ஏன்னா வளர்ச்சி ஏற்கனவே விலையில எதிரொலிக்குது. ஆனா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் மற்றும் நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி அதிகரிக்க இவங்களோட லாபமும் எந்த ஒரு பெரிய கூடுதல் செலவும் இல்லாம தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி தரமான பங்குகளோட விலை மார்க்கெட் ஏதோ ஒரு காரணத்துக்காக சரியும் போது குறையும் இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா.
பை ஆன் டிப்ஸ் தான் இதுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி. அருமை. குவாலிட்டிக்கு எப்பவுமே ஒரு பிரீமியம் இருக்கும் அப்படிங்கறத சீமென்ஸ் தெளிவா காட்டுது. சரி, இதுவரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் உள்ள ஓரளவு தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கக்கூடிய பங்குகளை பார்த்தோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தோட இருண்ட பக்கத்துக்கு போவோம். தி டேஞ்சர் ஜோன். இங்க நாம ஸ்பெகுலேட்டிவ் மற்றும் ஸ்டோரி பேஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். முதல்ல ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா. இது ஒரு பயோடெக் துறை கம்பெனி. பயோடெக் துறை எப்பவுமே முதலீட்டாளர்களோட உணர்ச்சிகளோட விளையாடுற ஒரு துறை. அதேதான். அந்த உணர்ச்சிகளை தூண்டுற விதமாவே இதோட ஃபினான்ஷியல்ஸும் இருக்கு. ஸ்ட்ராங் பைப்லைன் பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எதிர்காலத்துல பல புதிய மருந்துகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்டும் ஓரளவு இருக்கு. ஆனா இதோட ரெட் ஃபிளாக்ஸ பார்த்தா? ஆமா, அத பார்த்தா முதலீடு செய்யற எண்ணமே போயிடும். சுமார் 38% ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் இருக்கு. கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் பிசினஸ். எல்லாத்துக்கும் மேல இதோட வேல்யூவேஷன் கற்பனை செய்ய முடியாத அளவு 1000x PE-ல இருக்கு. 1000 PE கொடுத்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியை வாங்குறது எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்க முடியும்? 1000 PE அப்படிங்கிற நம்பரோட பயங்கரத்தை முதலீட்டாளர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். PE ரேஷியோங்கிறது ஒரு கம்பெனி தான் சம்பாதிக்கிற லாபத்தை வச்சு நீங்க கொடுக்கிற பங்குகளோட விலையை திரும்ப பெற எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கறது குறிக்கும். ஓகே. 1000 PE-னா கம்பெனியோட லாபம் இதே நிலையில இருந்தா உங்க முதலீட்டை திரும்ப பெற 1000 வருஷம் ஆகும்னு அர்த்தம். எதிர்காலத்துல ஏதோ ஒரு மருந்து வெற்றி பெற்று பெரிய லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு குருடு நம்பிக்கையில, அதாவது ஸ்பெகுலேஷன்ல மட்டும்தான் இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் கம்பெனியோட தற்போதைய ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த 38% ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் அப்படிங்கிறது அதை விட ஆபத்தானது இல்லையா? நிறுவனர்களே அவங்க சொந்த பங்குகளை பேங்க்ல அடமான வச்சிருக்காங்க. அது ஒரு டிக்கிங் டைம் பாம் அப்படின்னு சொல்லலாம். பங்கு சந்தையில ஏதோ ஒரு காரணத்தால இந்த பங்கோட விலை ஒரு 10% இல்ல 20% குறைஞ்சா என்ன ஆகும்? பேங்க் உடனே மார்ஜின் கால் விடுப்பாங்க. அதாவது கூடுதல் பணமோ இல்ல பங்குகளோ கேட்பாங்க. நிறுவனர்களால அது கொடுக்க முடியலன்னா பேங்க் அந்த பங்குகளை மார்க்கெட்ல வித்துருவாங்க. இதனால பங்கோட விலை அதள பாதாளத்துக்கு போகும். ரொம்பவே ரிஸ்க். ஆமா. லாஸ் மேக்கிங், 1000 PE மற்றும் ஹை ப்ரொமோட்டர் பிளெட்ஜ், இந்த மூணும் சேர்ந்த ஒரு பங்க ஒன்லி ஃபார் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட இது முற்றிலும் தவிர்க்கிறது, இல்லன்னா வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்கறது முதலீட்டாளர்களுக்கு நல்லது. லாட்டரி சீட்டுகளை வாங்கி வீட்டை நிரப்புறது முதலீடு ஆகாது அப்படிங்கறத ஒன் சோர்ஸ் ஃபார்மா உணர்த்துது. சரி, இதே டேஞ்சர் ஜோன்ல உள்ள இன்னொரு பங்க பார்ப்போம். தனீஜா ஏரோஸ்பேஸ். இது ஒரு ஸ்மால் ஏவியேஷன் மற்றும் டிஃபென்ஸ் பிளே. இது ஒரு நீஷ் செக்டார். ஹை மார்ஜின்ஸ் இருக்கு மற்றும் லோ டெட் கம்பெனி. ஆனா பிசினஸ் ஸ்கேல் மிக மிக சிறியது. லாங் டேர்ம் growth அடிப்படையில மோசமா இருக்கு. அதிக லாப வரம்பு, அதாவது ஹை மார்ஜின்ஸ் இருக்கிற ஒரு நிறுவனத்தால ஏன் தொடர்ந்து வளர முடியல? இதுதான் ஸ்டோரி பேஸ்டு ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம். டிஃபென்ஸ் துறை வளருது அப்படிங்கிற கதையை வச்சு இந்த பங்கு வாங்கப்படுது. ஆனா யதார்த்தம் என்னன்னா, இது ஒரு B2C பிசினஸ் கிடையாது. அதாவது நாம தினமும் பயன்படுத்துற பொருட்கள் மாதிரி இல்ல. ஆமா, இது ஒரு B2B மற்றும் ஆர்டர் பேஸ்டு பிசினஸ். இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சா மட்டும்தான் கம்பெனி இயங்கும். ஒரு வருஷம் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கலாம், லாபம் உச்சத்தை தொடும். அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த ஆர்டரும் இல்லாம கம்பெனி சும்மா இருக்க வேண்டிய நிலை கூட வரலாம். அதாவது அந்த ஹை மார்ஜின்ஸ் அப்படிங்கிறது வெறும் காகித அளவிலான ஒரு கணக்கு தான். கன்சிஸ்டன்டா ஆர்டர் ஃப்ளோ இல்லனா அந்த மார்ஜினை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. எக்ஸாக்ட்லி. நிஷ் செக்டார், லோ டெட், இதெல்லாம் ஆர்டர் வந்தாதான் பயன் தரும். ஸ்கேல் ரொம்ப சின்னதா இருக்கிறதால ஒரு சின்ன ஆர்டர் தாமதமானால் கூட கம்பெனியோட ஒட்டுமொத்த பேலன்ஸ் ஷீட்டும் ஆட்டம் கண்டுடும். அதனால ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற கதையை மட்டும் நம்பி முதலீடு செய்யாம இவங்கிட்ட அடுத்த 3 வருஷத்துக்கான ஆர்டர் புக் எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் உண்மையான அனாலிசிஸ். சூப்பர். சற்று ஸ்டேபிள் மற்றும் வேல்யூ உள்ள பங்குகளோட முரண்பாடுகளை இப்போ அலசலாம். மங்கால் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ். முதல்ல மங்கால் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இது பவர் இன்ஃப்ரா பிளே, மின்சார துறையோட வளர்ச்சியோட தொடர்புடைய ஒரு பிசினஸ். இதோட வேல்யூவேஷன் சுமார் 18 PE-ல கிடைக்குது. இது ரீசனபிளாவே தெரியுது. மிக முக்கியமா ஸ்ட்ராங் ப்ரமோட்டர் ஹோல்டிங் சுமார் 75% இருக்கு. அதாவது நிறுவனர்களுக்கு கம்பெனி மேல நல்ல நம்பிக்கை இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா. ஆனா ரிஸ்க்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க டிவிடெண்ட் தர்றதில்ல. அப்புறம் பவர் செக்டாருக்கே உரிய சிக்லிகாலிட்டி, அதாவது சுழற்சி முறை ஆபாயம் இதுல இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இத பாக்கும்போது பெரிய ஆபத்துகளும் இல்ல, அதே சமயம் பெரிய உற்சாகமும் இல்லையே. ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோல இது போன்ற ஸ்டேபிள் ஸ்மால் கேப் பங்குகளும் கண்டிப்பா இருக்கணும். 75% ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது கம்பெனியோட எதிர்காலம் பத்தி நிறுவனர்கள் உறுதியா இருக்காங்கங்கறத காட்டுது. ஆனா நீங்க சொன்ன அந்த சிக்லிகாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு டைம்ல நல்லா வளரும், அப்புறம் டல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, பவர் செக்டார் ஒரு காலகட்டத்துல அபரிமிதமா வளரும், பின்பு சில வருஷங்கள் மந்தமா இருக்கும். அதனால முதலீட்டாளர்கள் இதுல திடீர் ஏற்றத்தை, அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் growth-ஐ எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இது ஒரு மெதுவான மற்றும் நிலையான, அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வளர்ச்சி இருக்கிற கம்பெனி. டிவிடெண்ட் இல்ல அப்படின்னாலும் வர்ற லாபத்தை மீண்டும் பிசினஸ்லயே முதலீடு செஞ்சு கம்பெனியை வளர்க்கறாங்கன்னு எடுத்துக்கலாம். பொறுமையா காத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு சிறப்பான சாய்ஸ். சரி, அடுத்து நாம பார்க்க போற பங்கு பலருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற பங்கு. 5 ஸ்டார் பிசினஸ் ஃபைனான்ஸ். இது ஒரு NBFC, அதாவது மைக்ரோ லோன்ஸ் கொடுக்கிற நிறுவனம்.
இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இதோட பாசிட்டிவ்ஸ பாக்கும்போது லோ வேல்யூவேஷன் வெறும் 13 PE-ல கிடைக்குது மற்றும் ஸ்ட்ராங் கலெக்ஷன் எஃபிஷியன்சி சுமார் 98% இருக்கு. 13 PE அப்படிங்கிறது மார்க்கெட்ல பாக்குறதுக்கு ரொம்ப மலிவா தெரியுது. இத ஒரு வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு முத்திர குத்திரலாமான்னு பார்த்தா சில ஆழமான ரெட் ஃபிளாக்ஸ் என தடுக்குது. என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸ்? ரைசிங் NPAs அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அல்லது DPDs டேஸ் பாஸ் டியூ அதிகரிச்சுட்டே வருது. லோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் எக்ஸ்போஜர் ரிஸ்க்கும் அதிகம். இது ஒரு வேல்யூ ஸ்டாக்கா இல்ல உங்களை உள்ள இழுத்து அழிக்கிற ஒரு வேல்யூ ட்ராப்பா? ஒரு பங்கு 13 PE-ல அதாவது இவ்ளோ மலிவா கிடைக்குதுன்னா சந்தை ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை அதுல முன்கூட்டியே கணிச்சு அதுக்கான விலையை குறைச்சு வச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த ஆபத்து தான் நீங்க சொல்ற அந்த NPS-ஆ? ஆமா. NBFC நிறுவனங்கள் எப்படி செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க பெரிய பேங்க்ஸ் கிட்ட மொத்தமா பணத்தை வாங்கி சிறு குறு வியாபாரிகளுக்கும் சாமானியர்களுக்கும் மைக்ரோ லோன்ஸா கொடுக்கறாங்க. சரி. இந்த கடன்களுக்கு பெரிய அளவுல எந்த உத்தரவாதம் அதாவது கொலாட்ரலும் இருக்காது. பொருளாதாரத்துல சிறு தொய்வு ஏற்பட்டால் கூட வாங்குற கடனை திருப்பி செலுத்துறதுல சிக்கல் வரும். அதுதான் NPA-வா மாறுது. 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ்ல இப்போ இந்த டேஸ் பாஸ்ட் டியூ மெல்ல மெல்ல அதிகரிச்சுட்டு வருது. அதாவது லாபம் வருதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கும்போதே கொடுத்த கடனே திரும்பி வராத சூழ்நிலை உருவாகுது. இததான் மார்க்கெட் முன்கூட்டியே பார்த்து பயந்து போய் 13 PE-ல விலையை நிர்ணயம் செஞ்சிருக்கா. ஆமா, இது ஒரு வேல்யூ ட்ராப்பா இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இதுல இருக்கு. வேல்யூவேஷன் குறைவா இருக்கேன்னு ஆசைப்பட்டு உள்ள நுழைஞ்சா நாளைக்கு NPS இன்னும் அதிகரிச்சா அந்த 13 PE அப்படிங்கிறது 5 PE-யா கூட மாறலாம். அப்போ இந்த பங்கை முற்றிலும் ஒதுக்கிடணுமா? ஒதுக்க வேண்டாம், ஆனா ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இதனுடைய அசெட் குவாலிட்டி அதாவது அந்த NPS குறைய தொடங்கி நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வந்தா அப்போ இந்த 13 PE அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த வேல்யூ ஸ்டாக்கா உருவெடுக்கும். அது வரைக்கும் பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு கம்பெனியோட PE ரேஷியோவை மட்டும் வச்சு அது மலிவானதா இல்ல விலை அதிகமானதான்னு முடிவு செஞ்சிட முடியாது அப்படிங்கறத சீமன்ஸோட 76 PE-யும் 5 ஸ்டாரோட 13 PE-யும் நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. கண்டிப்பா 6 பங்குகளையும் அதோட குணாதிசயங்களையும் மிக தெளிவா அலசிட்டோம். ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே கருப்பு வெள்ளையா இருக்காது, பல கிரே ஏரியாஸ் இருக்குங்கிறது இந்த பேச்சுல இருந்து தெளிவா புரியுது. ஆமா, ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு விதமான ரிஸ்க் இருக்கு. லாபத்தை மட்டும் பார்க்காம அந்த லாபத்துக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிக்ஸை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல தான் முதலீட்டோட வெற்றியே அடங்கியிருக்கு. சரி, இப்போ ஒரு ஃபைனல் சம்மரிக்கு வருவோம். இந்த 6 பங்குகளையும் எப்படி வகைப்படுத்தலாம்? லாங் டேர்ம் முதலீடுக்கு குவாலிட்டி மற்றும் ஸ்டேபிளான சீமன்ஸ் மிகச்சிறந்த தேர்வா இருக்கும். இது டோல் பூத் மாதிரி ஒரு கம்பெனி. சந்தை சரியாம்போது இதை வாங்குறது நல்ல பலன் தரும். growth play அதாவது அதிக வளர்ச்சி எதிர்பார்க்கிற இடத்துக்கு சக்தி பம்ப்ஸ். ஆனா இதுல கேஷ் ஃப்ளோ மற்றும் எக்ஸிகியூஷன் ரிஸ்க் இருக்குங்கிறத நினைவில் வச்சுக்கணும். ஆமா, வேல்யூ பெட்டா 5 ஸ்டார் ஃபினான்ஸை கருத்தில் கொள்ளலாம். ஆனா இது ஒரு வேல்யூ ட்ராப்பா மாறும் அபாயம் இருக்கிறதால NPS குறைஞ்சா மட்டும்தான் இதை வாங்குறத பத்தி சிந்திக்கணும். மங்காளி எலக்ட்ரிக்கல் ஒரு ஸ்டேபிளான மெதுவா வளர்ற பங்கு. ஒன் சோர்ஸ் ஃபார்மா மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் பங்குகளை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள 1000 PE மற்றும் ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் மாதிரி அபாயங்களை பார்க்கும்போது அதை அவாய்ட் பண்றதுதான் பாதுகாப்பானது. தனேஜா ஏரோ மாதிரி ஸ்டோரி பேஸ்டு பங்குகளையும் ரொம்ப கவனமாவே கையாளணும். எண்கள் சொல்ற கதையை விட எண்கள் சொல்லாத கதைகளை கேட்கறது தான் உண்மையான ஈக்விட்டிஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். மிக சரி. Thanks for watching this video. Please share your thoughts on this topic. Please consult a financial advisor. This content is for educational purposes only. மீண்டும் ஒரு அற்புதமான தலைப்புல சந்திக்கலாம்.